இங்கே எனது பிடித்த பள்ளி. I'm enduring. Showmanem. Here I am. Severnyalni. நாம் என்ன பண்ண போறோம் இங்கே? குமளவு மிக கொடூரம். அவர்கள் எல்லா மெத்தைகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டனர். நான் இங்கே வசிக்க விரும்பவில்லை. என்னுடைய படுக்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரப்பான் பூச்சி செவ்வழியுகிறது பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். எல்லா பழையவற்றையும் எரிந்து புதிய பர்னிச்சரை ஆர்டர் செய்வேன். இப்படியாக ஒரு புது அறையை உருவாக்கப் போகிறேன். சரியாக ஒரு கூல் அறையாக்குவேன். பாருங்கள், இவ்வளவு பிரகாசமாக உள்ளது. நான் குருடானேன். உன்னுடைய நிற அறையை தூரமாக வையுங்கள். நான் ஒன்று உருவாக்கி விடுவேன். இது போல சினுக்கிய மாதிரி. அதை எப்படி முடிச்சார்கள்? இது ஸ்டைலிஷ். அல்லாஹ்வின் பெயரால் பொருட்கள். ஓ, இது ஒரு கோண்டை மொழியை காணிக்கட்டு அழைக்கின்றனர். நான் திறக்கிறேன். இது என் ஆர்டர் என்று நிச்சயம். உள்ளே வாருங்கள். எனது அனைத்து நிகழ்ச்சிகளும். மதிய வணக்கம். இங்கே வரு. ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்ன ஒரு அழகான வெளிச்ச தடுப்பு. எத்தனை பொருள்கள் அடங்கும். ஓ, இந்த பெட்டியை தாண்ட முடியல. Where's the stay? Where's the day? The girls are gay. Ran over tree for just Benoi. Spray the cell. Particle Salayanegal. சூப்பர், நன்றி. பை, உங்களை வரவேற்கிறேன். Our poem masterகள். ஐட்டாவது இம்மாறானோரை என்ன நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். நிறுத்து. நான் நேரங்களும் நல்லது. நான் டி பிளாஸ்டிக் டேப்பை எடுத்துக்குவேன். எனக்கே ஏற்படுகிறது எல்லாம். நமக்கு நிலப்பரப்பை குறிக்க வேண்டும். அது என்ன? எனது நிலப்பகுதிக்குள் வராதே. கேரி, பெட்டியை என்கிட்ட கொண்டு வா சீக்கிரம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. இறுதியாக மூடிய எடு. இங்கு என்ன இருக்கிறது? சிறியது கரும்பலகைகள். உனக்கு என்ன வேண்டும்? அவள் என்ன செய்கிறாள்? இது இங்கே போடுகிறேன் நண்பா. எனக்கு இது வேண்டும். டேண்ட், பெட்டிக்குள் செல். துணியை எடு. நான் இப்போது இயந்திரமாக சுத்தம் செய்ய போகிறேன். ஒரு கோக் மொழி மற்றும் இன்னொரு ஒன்று. அவ்வளவுதான். நான் உண்மையான எஜமானன். படுக்கை தயார். முழுமையான கட்டுமான ஸ்டப்லரை கொடுங்கள். இப்போது நான் படுக்கையின் மேல் ஒரு மீட்டல் செய்ய போகிறேன். 2 நிமிடங்கள் தேவைப்படலாம். பொருத்தமாக உள்ளது. இப்போது அலங்காரம். நான் பலகைகளின் தாள்களை எடுத்து சுவற்றில் ஒட்டுவேன். அங்கே எனக்கு கருப்பு கோடு இருக்கும். அதையும் சுவற்றில் ஒட்ட போறேன். கை, இங்கே வா. வாங்க போகலாம். நீங்க அங்கே என்ன செய்றீங்க? சிக்கிட்டீங்களா? கை, உங்களை அங்கே இருந்து வெளியே தொடரணும். சரி, நானே இதைத்தான் பேர்ந்திருப்பேன். இதை கொண்டு என் இருண்ட சுவரின் அடிப்பகுதியில் ஒட்டி விடுவேன். சரி, மொத்தத்தில் சுவற்றின் இறுதி துண்டு. ஆனா ஏதோ ஒன்று கண்டிப்பா குறைவு இருக்கிறது. என்ன? கை, நீ நல்லா யோசிக்கிற. கை, நீ சரியா சொல்ற. எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் வேணும். அது அழகா இருக்கும். சுவர் சுடுத்துதாங்களாமா? எல்லாமையும் கருப்பா மாத்தலாமா? Permanel. Rainbow wrinkle dress for the Russian. Teals, Sorrel. எவ்வளவு பயங்கரம். Please I'll sing your comfortable for Chimroder. அங்கே தங்க ஊஞ்சலை தொங்க விடுவேன். சரி, It's not really can. என்ன கொடூரமான ஒலிகள். இசையை கேட்டுக்கொள்ள முடியாதே. நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், புதன்கிழமையின் நிகழ்ச்சிதான். அப்படியென்றால் என் கோலம் மற்றும் மைக் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு மைக். என் விருப்பமான பாடலை பாடுகிறேன். இப்போது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் மற்றும் லா 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 லா. I'm wearing nice shoes. You're wearing curly and draws. ஆஹா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது? என் பிடித்த நடனம் ப்ளூமி வான்ஸ் நடனம் ஆடப் போகிறேன். அதான் காரணமா? சரி, ஒரு நிமிஷம். It's your mic and set on the rice. என்ன? And see roof for your smiles, yeah. அதுதான். We also know. That's part of it too.
என்ன? ஹே, இல்ல, லிவர் எட்டாதீர்கள். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். கைவிட விடு. இல்ல. ஓ, ஹாம் பவிஷ்ய குளத்தில் விழுந்துட்டான். அவன் மூழ்கி விடுவான். அவனுக்கு என்ன ஆகும்? நான் உன் பின்னால் இருக்கிறேன். அது என்ன? இப்ப அதை வெளியிடுவேன். அதுதான் கை காப்பாற்றப்பட்டதை பார்க்க பெருமையே. எண்ணிக்கைகளை நினைத்து எவ்வளவு அருமையான ரூபி கியூப். நான் அதை செய்து முடித்தேன் நண்பா. எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட விருப்பம். நான் சுவையான உணவு ஆர்டர் செய்ய நினைக்கிறேன். முழு நிலையாக நான் விரைவில் வருவேன். ஆனால் இதற்கிடையில் ஓ, நீ ஏற்கனவே கொண்டு வந்து விட்டாயா? லா 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 லா. அதனால எங்க ஆர்டர். ஓ, வணக்கம். என்னிடம் வரவும் தயவு செய்து. என் குளிர் சாதன மின்னணுவை இங்கே வையுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அபாரம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறம். வாவ், இதுதான் நான் ஆர்டர் செய்த அற்புதமான மாமலேட்ஸ். இப்போதே அதை அனுபவிக்க போகிறேன். விரைவில் சுவையான இனிப்பு. எனக்கும் பசிக்குது. கை, எனக்கு சாப்பிட வேண்டும். என்னைக்கு வந்து கொண்டு வா. அதிகாரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கும்? என்று சொல்லுங்க. நல்லாவே இருக்கு. என்ன சாப்பிடுறது இதுதான். ஒரு மிகவும் முந்திய வழி. எடுப்பேன். ஏய், நீ எனக்கு பயமுறுத்துகிறாயே. அது சரி, இதுவும் நகைப்புக்கு இடமல்ல. வாவ், எனக்கு இப்போது டிஸ்கோ செய்ய எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்கோ பியல் மிகவும் அருமையாக இருக்கிறது. காலையில் வரை நடனம் ஆடுவேன். இது மிகவும் பெளதிக மின்விளக்கை அளிக்கிறது. வாவ், இதை இங்கே லாட்டுவேன். புதிரான ஆடு. இதை ஒளிர வைக்கிறேன். என்னிடம் ஒரு சூப்பர் டிஸ்கேயா உள்ளது. வணக்கம் நண்பர்களே, எனது வீட்டில் புதிய பொருட்கள் இருந்தன. நான் என்ன கொண்டு வந்துள்ளேன் பாருங்கள். எனது பார்ட்டிக்கு வாருங்கள், மகிழுங்கள். ஓ, கதவு. நான் ஓடுகிறேன். என் நண்பர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கிறது பாருங்கள். செல்ஃபி போடலாம். ஓ, என்னிடம் ஒரு கிறிஸ்டல் பந்து இருக்கிறது. நீங்கள் நிறுத்தன கூட்டமாய் செய்யலாம். சூப்பர். ஒரு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடலாம். உருப்படியான பார்ட்டி. ஆடும் வரை ஆடு. அங்கே என்ன நடக்கிறது? Round this acre rape one. If only waits at scroll. And there was I Oscars. உனக்கு என்ன வேண்டும்? அது ஒரு பேயா? நாம வெளியே போயிடலாம். நான் என்னுடைய அறையிலே இருக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். எடுத்து மிரர் இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகான பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குது. நானே மேக்கப் போட போறேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ. ஓ, நீ என்ன பண்றே? ஃபிங்கர் போர்டு எழுதுறியா? ரொம்ப கியூட்லி இருக்கே. ஓ, காயம் பட்டுதா? வீட்டுக்கு போறியா? இருக்கல. அன்வர்ஷி அத்தியாயங்கள் நீங்கள் அவற்றை வெளியீட்டாளருக்கு அனுப்பலாம். என்னை விட்டு விலகு. உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, நான் பார்க்கிறேன். இல்ல, ஹாண்ட், என்னிடம் இன்னும் நேரம் இல்லை. என்ன வெறுமனே விடு. போய் ஒரு சுற்று போடு. என்ன அற்புதமான பிரகாசமான நிழல்கள். அப்பொழுது வந்திருக்குது. ஓ, கை, என்ன நடந்தது? ஓ, இது ஓ, கை, எனது முடி. அங்கு என்ன நடக்கிறது? சரி,
நான் எப்போதும் கவனச்சிதறலுக்குள்ளவாக இருக்கிறேன். மீண்டும் இந்த மோசடியா? ஹேண்ட், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். இங்கே வா. இப்போது உன் நடத்தை காரணமாக உன்னை ஒரு கூண்டில் போட போகிறோம். அப்படி செய்ய முடியாது. நீ எதிர்க்கிறாயா? வாருங்கள். அதுதான். நீ எப்பொழுது நன்றாக ஆகிறாயோ அப்போது வரை இங்கே உட்கார்ந்திருப்பாய். அவங்களுக்கு அதை வெளியே விட மாட்டார்கள். தயவு செய்து, இது ரொம்ப அழகா உள்ளது. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. வெளியே வா, என்கிட்ட வா, உன்னை வெளியே விடுவேன். இதை இனிமே பறக்க விட வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? சரியானது. நான் சொல்ஷா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை மட்டும் விட்டுவி. நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். நன்றி. மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்லை, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா. நீ சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது ரொம்ப காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா, பேசியது சாக்லேட். நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன் கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ, இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா, வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே. எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் திறக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம்.
ஜில் என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்ப காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. ஹோம் அமிர்ஸ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது நான் பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். இந்த வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்குது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சியை கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. நன்றாக. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பரவாயில்லை, அது ஒன்னுக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safer referral. The Welgerka. Ai, aviliye the Fonsels on Frapsel. Thoughts out 3 years so. I'm the Archuano one command. Oh, அது surrender. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும். மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டியெடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ,
எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனைப் போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ் ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து. நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர். சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி.
நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. வாங்க. பெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியும். அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது. எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி. இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது திரட்டனிற்குரியது. வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. இல்லை இல்லை. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது.
இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ்! இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர், அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower Afrasintharians. வாவ்! சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. வாவ்! நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து யாண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது. நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்கே டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. பிங்கோ! The mirror transfer world. ஐயோ ஐயோ, தயவு செய்து. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ, இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா, லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். ஆப்பியா, பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுவது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ்! நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. வாங்க போ. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம். எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது.
அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். தான் ஓர் பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள் பொறுங்கள், புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும், ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது. ஏச்சு ஏச்சு. இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்து கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து விட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா, நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை.
நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்க மாவட்ட விரைவில் அது ஒழுங்குபடுத்தவும். சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சிட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன்.
நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது, ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி ஆரேசியோர்ச்சாம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை, அதை பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான பெரியதா இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள்.
ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். ப்ளீஸ். என் சலிப்பு வீடனை எப்படி தான் தேற்றமாக செய்ய போகிறான் என்பதன் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது கூரைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். இந்த சங்கி அனைத்து மேல் இப்போதைங்க நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக மிச்சமுள்ளவை மரண விதிகள். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என்னை இதில் உதவுவார்கள். நான் உங்களே அவனை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹை, தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. ஓ, மேலும் இங்கே சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. இதய பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். பாருங்கள், பாருங்கள். இக்கணை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். வாவ், புதன்கிழமை. மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, என் வீடு களைப்பானது. இந்த பிரோன்சஸ் புல்வெளி உள்ளது. அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது
பற்றி இமற்றுவிக்க இதில் மழக்காவின் வளர்ந்தலாம் பேச்சும் எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள ஓ பெயிண்டரை இந்த ஸ்டீவிடியஸ் நீ சொன்சி நகர்ச்சிகளை கூட கொண்டு வந்தேன் ஓ இல்லை ஐ இது வலிக்கிறது ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின அது அருமை அம்சம்ஜி குவாக்கி சொல்லி உங்கள் பீட்டராய் பிடித்த உடையில மாறிக்கொள்ளலாம் அழகானது இங்கு மிகவும் சூடாக உள்ளது இதை சரி செய்ய வேண்டும் நான் எப்படி என்பதையும் அறிவேன் நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம் எவ்வளவு அற்புதம் எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது மைதானம் எப்படி இருக்குது உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன் ஓ இப்போ 2 கல்லறை கற்களை வைக்கலாம் அது நல்லது மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம் அது மிகச் சிறந்தது நீ எனக்கு உதவுவாயா எப்படி என எனக்கு வைக்க வேண்டும் குழிகளை மறக்காதே இங்கே அருமையாக இருக்கும் இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம் எனக்கு உதவியதில் நன்றி ஜிங் உதரண்டு என்ன பண்றா எனக்கு பிரம்ம ஆர்வம் அவளை உளவு பார்க்கலாம் வா எல்லாம் இப்போதே மந்தமான பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது எவ்வளவு ஸ்கேவென்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள் ஓ கடவுளே ஓ இல்லை அவள் என்னை கவனித்தாள் நீ என்னை உளவு பார்க்கிறாயா இப்போ இருக்கட்டும் திரைக்கு அடங்களா இருக்க வேண்டும் புல் கடினமாக உள்ளது ஆமாம் எவ்வளவு அருமையான கருப்பு நிறம் தரையை புதியதான பார்க்கலாம் அருமை நாம் அதை மாற்ற தேவையில்லை வா பெண்களே உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது And erase your pore. Anything your steers Alexis need orange frock hot frying. அது உதவியானதா நான் அந்த போர்டு வடிவ ஸ்டீலோட ஸ்டீல் 3 செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சிஎன்சி சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும் உங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும் மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள் நிச்சயம் மற்றொரு விஷயத்திற்கு பிறகு Playing Cedray, William Hangustin, Emmy. Mario, Tinsumaram, Hudson County, Warren, Brick Craze, or Guys Fitty. So, first tour, first in King Procurix, for William Jamison, Berkeley, Celeb, Harney, Scorpio. Kandipaga. Aha, Peering Chew or Shinema Tea. Then some at Carla. Oh, I just feel good there at all. I didn't make him a la Carla. நான் ரோஜாக்களை வெறுக்கிறேன் உடனே நான் என் குடிசையில் ஒரு இடத்தை பார்ப்பேன் ஆஃப்ரிக்கி என் ஸ்பாஸ்டி வாண்டிக்கே சரி பாஷிங்க ஒரு மாஷ் பணம் கார்லின்னு சொன்ன மாஷியை மார்பு சிறந்த கடன் கொடுக்க வேண்டியவராகும் கொஞ்சம் பிடித்த விஷயங்களை பரப்புவதற்கு எதுமாக உள்ளது சில தலைகளுடன் இந்தியாவை இருக்கிறேன் Arrows here Starco America Vertil Tier 3 Bomego. Nursing her serious link traps somebody your team. Handle. Her race stayed in injured one. But of course in Harlem, he had courses point more loud already. How much salary I in the wish or no? He had a winter funds about of sea. Straw, Yashin would have stick mark work on Ryan. King, the Dirina Yakum Siade. Lenil, I didn't know some சில இரத்தம் கழித்த கைப்பட்டைகளை படைப்பேன் உங்களது பேச்சுக்கு நன்றி டிங் நீர் கிட்டத்தட்ட விடுதலையாகிவிட்டீர் இப்போது போவா செகண்ட் சியர்ஸ் ராயரலோ ஃப்ரைஸ் அம்சிசினுவே வழிய கொணோட்டோவே மல்லிகை சார்ந்தே சுவரில் தொங்கணும் ஆப்பது என்பதை அமைப்பாக காட்சியளிக்கிறது வர விரும்புகிறோம் என்ன நடக்கிறது என்னை அலங்கரிக்க இதுவே நேரம் நான் சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன் கியூட்டாக இருக்கின்றன இதயங்களை தொங்கவிட போகிறோம் எனக்கு ஒரு நல்ல மேசையும் தேவை இங்கே ஒரு கம்பளை
எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என் பெட்டியை தேவை, அதை சாக்கலாம். ஓ சிலிஃபரங்கன் மேக்கப் எங்கேஜ் பிரிங்க ரைஸ் செய்யலாம். கண்டிப்பாக நான் மேசையை அமைக்கிறேன். அப்போ நகைப்பூச்சிகள், சில நகங்களை பூசுவோம். அன்று முடிந்தது. இதை ஃபைடென்ஸ் காணிச்சியர் இந்தியன் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்கு சர்க்கியர்ஸி இந்தர்ஹி நான் சில அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன். ஓ பூக்கள் இன்னவே சீப்பை என்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஓ கிரீடமும் Andrew. Pitches easy parent that neon sykes Victoria. Bush Pisangini ஒரு உயர் நாற்காலியை வைப்போம். என்று இது ஒஜியோடியில் நிறைய ஃபார்மேட் படங்களை எடுப்போம். ஆஹா ரொம்ப நன்று. என் சைப்ஸ் சில செல்விகளை சேர்ப்போம். ஹலோ அண்ட் சால்ட்டிங் ட்ரைப் ஃபைன் சர்வீஸ் ஸ்பானிஷ் அண்ட் ஜெய்சன் 1990 வீடு நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நான் வந்து அலங்கரிச்சு அடுக்கிட்டேன். அவட்ஸ் என்ன அது? எனது தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான் நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்வி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது. ஹோம் ஆசியன் ஃபார் இங்கே இருக்கிறார். என்ன வேண்டும் ஓ உங்களுக்கு? இருக்கலன் சார் நீங்கள் என்ன என்ன நிக்கவா தேவை? கொஞ்சம் இருக்கவும். ஹூரே புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. முயற்சி செய். எல்லோரும் உன்னை போன்றவர்கள். நீங்க அம்சுமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி இதோ ஸ்ட்ராபெர்ரி. தேநீர் இல்ல. சரி முயற்சி செய்கிறோம். இது யூடியூப்பில் விடிச்சு கோயிச்சில் இன்ட்ராசன் பார்ப்போம். ஐஷோஜிரோன் செம்மனாகி ஃபிஷ் மாயிஜி உண்மையாவே வெகு மகிழ்ச்சியானது. பாடி வேண்டியதா சார்.